ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐக்கான டே 55யா. சூப்பரான டிஐ இது. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கீழே இருக்க டேபிள் நேற்று கிளாஸ்ல இதை காமிச்சிட்டேன். இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சப் கொஸ்டின் காட்டுறேன். 1 2 3 4 5 5 சப் கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்க. 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 5 ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு? சஞ்சீவ், சுகன், ஹரிஷ், நாகேஷ், சர்வேஷ். ஓகே, 5 பேரை அவங்க கேபிட்டல 2 ஸ்கீம்ல போடுறாங்க. ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி. ஸ்கீம் ஏ என்ன பண்ணுது? 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ஸ்கீம் பி என்ன பண்ணுது? 10% பெர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ஓகே, டன். இவ்வளவுதான் டேட்டா. ஓகே, ஸ்கீம் ஏ 15%, ஸ்கீம் பி 10%. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவங்கவுங்க பேரு, எவ்வளவு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட், ஏல எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மிச்சம் பில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. Total interest received from both scheme after 2 years. Total interest received from both schemes after 3 years. Okay. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கீம் ஏல 100x போடுறான்னு வச்சுக்கோம், 100A போடுறான்னு வச்சுக்கோம். ஸ்கீம் ஏல 100A போடுறான்னு வச்சுக்கோம், ஸ்கீம் பில 100B போடுறான்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 3 வருஷம். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆமாவா? 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா? ஆமா. ஸ்கீம் பில 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு வரும்? 15A, செகண்ட் இயர் 15A, தேர்ட் இயர் 15A. ஸோ டோட்டலா 2 இயர்ஸ்க்குன்னு பாக்குறப்ப 30A, 3 இயர்ஸ்க்குன்னு பாக்குறப்ப 45A. ஆமாவா? ஆமா. இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ் எஸ். ஓகே, ஸ்கீம் பில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் ஆனுவலி 1 2 3. ஓகே, கரெக்டா நமக்கு தெரியும், இருந்தாலும் போடுறேன். 10B 10%. அடுத்து இங்க 1B, இங்க 2B, இங்க 0.1B. டன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஸோ அப்ப 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ? 2 இயர்ஸ்க்கு 21B, 3 இயர்ஸ்க்கு 33.1B. ஓகே, இந்த டேட்டாலாம் எதுக்குடா எடுத்து வைக்கிறேன்னா, இப்ப சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம், இப்ப சால்வ் பண்ணுவோம் வாங்க. இது டேட்டாஸ். ஓகே, இப்போ சஞ்சீவ் டேபிள் எப்படி போட போறோம்னா, சிம்பிளி சஞ்சீவ் அவனோட ஏல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா, பில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா, அவ்வளவுதான். சஞ்சீவ், யார் யார் இருக்கா? சுகன், சஞ்சீவ், சுகன், ஹரிஷ், நாகேஷ், சர்வேஷ். ஹரிஷ், நாகேஷ், சர்வேஷ். ஓகே, என்னென்ன டேட்டா போட போறோம்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஏல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க, பில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் 2 இயர், ஆஃப்டர் 3 இயருக்கு தான் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் அவனே கொடுத்துட்டான். சில டேட்டா தான் இல்ல. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி தேவைன்னா சால்வ் பண்ணிக்கலாம். பிற்காலத்தில் கொஸ்டின் சால்வ் பண்றப்ப தேவைன்னா சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, டோட்டல் இங்க எவ்வளோ? 5000. சரி, 5000. இப்போ 2 வருஷம் கழிச்சு மொத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருதா? 1320. 3 வருஷம் கழிச்சு தெரியாது. சரி, இங்க வாங்களேன். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 100A பிளஸ் 100B. இதான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் என்னன்ட்டாங்க? 5000ட்டாங்க. சரி, 2 வருஷம் கழிச்சு வர வட்டி. 2 வருஷம் கழிச்சு வர வட்டினா, இங்க 2 வருஷம் கழிச்சு 30A வரும், இங்க 2 வருஷம் கழிச்சு 21B வரும். சேர்த்தோம்னா என்னங்க ஐயா? எவ்வளவு வட்டி? அதுதான் அங்க கொடுத்துட்டான்ல 1320ன்னு. அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்ணுங்க. A பிளஸ் B ஈக்குவல் டு 50. சரி, இதையும் 3 டேபிள் அடிப்போம். 10 7. இதை 3 டேபிள் அடிச்சோம்னா 48. இல்ல, வேற ஏதோ வரும். 44. 440. ஓகே, 10A பிளஸ் 7B ஈக்குவல் டு 440. இதையும் அப்படியே இங்க கொண்டு வாங்க. 10A பிளஸ் 10B என்னது? 10A பிளஸ் 10B ஈக்குவல் டு 500. டிஃபரன்ஸ் என்னது? 3B தான் டிஃபரன்ஸ். 3B தான் அப்ப 60. ஸோ B வேல்யூ 20. B வேல்யூ 20னா 100B இஸ் 2000. அவ்வளவுதான். அவனோட B இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சா? 2000. அப்ப A இன்வெஸ்ட்மெண்ட் 3000. சிம்பிள் யா.
அப்படியே வாங்க, இங்க வாங்க. தெரியாது, தெரியாது. ஆனா இந்த 2 டேட்டா தெரியும். இப்ப என்ன பண்ணணும்னா, ஏலையும் பிலையும் அதே 100A 100B தான். எப்பவும் அது மாறப் போறதில்ல. சரியா? இப்ப பாருங்க. 100A 100B தானே. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வர இன்ட்ரெஸ்ட் என்னது? 30A plus 21B. 30A plus 21B equal to 3570. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வர்றது 45A plus 33.1B equal to என்னதான்? 5467. சரி, இங்க வாங்க. நான் என்ன பண்றேன்? இது 3 டேபிள்ல வராது. பட் நான் இங்க வந்து 3 டேபிள்ல அடிக்கலாம். 10A plus 7B equal to 3 டேபிள்ல 11 times 9 times 1190. ஓகே. இப்போ எதை மல்டிப்ளை பண்ணா இது 7 டேபிள்ல வருமா? 331. 4 times பேலன்ஸ் வராது. சரி, அப்ப இதவே 45A மாத்துவோம். இத 10லயும் இத 45லயும் இத 45ல மல்டிப்ளை பண்ணுங்க. 450A ஆகுமா? 45 7s are 45 into 7. 280 plus 35 315. Okay, 315B equal to 45 into 119. Wow, சரியான மல்டிப்ளிகேஷனா வந்து வச்சிருக்கேன். 09. இத 10ல மல்டிப்ளை பண்ணி சிம்பிளா முடிச்சிடலாம். 5 4 பேலன்ஸ் 36 plus 11 55. 36 plus 55 36 40 40 plus 55 95. பேலன்ஸ் 9 44 53 53550. 53550. ஓகே, டன். இத 10லயே மல்டிப்ளை பண்ணுங்க. 450A plus 331B equal to 54670. ஓகே, இவன் தான் கூட இருக்கான், இவன் தான் கூட இருக்கான். எவ்வளவு கூட இருக்கான்? ஒரு 16B equal to இங்க 0 2 அப்படியே மேல மைனஸ் பண்ணுவோம். 1 1. ஆகா, 16 வாய்ப்பால பார்த்திருக்கனே வேணா. 8 7 times 70. அப்ப B வேல்யூ 7000. B வந்து 7000. அப்ப A B கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? B வேல்யூ இங்க 70 போட்டோம்னா 490யா? 490யா? இதுல 490 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 90 போனா 1100. அதுவும் 7000. சோ இங்கேயும் 7000. டோட்டலா 14000. புரியுதா? புரியுதா? இங்க பாருங்க ஐயா, இங்க 70 கொண்டு வந்தோம்ல, இந்த 70 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 770 சார் 490. 490 இங்க சப்ராக்ட் பண்ணோம்னா 700. 10A தான் 700னா 100A அது எப்பவுமே 100A 100B தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, டன். சரி, அடுத்து மூணாவதா வருவோம். இங்க எவ்வளவுன்னு தெரியாது. 40% இன்வெஸ்ட்மெண்ட் ஏக்கு பண்றான், மிச்சத்தை பிக்கு பண்றான். சோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த 100A 100Bக்கு போறதுக்கு முன்னாடியே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை 1000Aன்னு வச்சுக்கோங்க, 1000Xன்னு வச்சுக்கோங்க. 400X ஏக்கும் மிச்ச 600X பிக்கும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றான்? 3 வருஷம் கழிச்சு இருக்க இன்ட்ரெஸ்ட கொடுத்துருக்கான். 3 வருஷம் கழிச்சு 100Aக்கு எவ்வளவு வருது? 45A வருது. 100Aக்கு 45A வருது. இப்போ 400Xக்கு எவ்வளவு வரும்? இன்டூ 400 இன்டூ 4 அவ்வளவுதானே. இன்டூ 4 180X வரும். சரி, அதே மாதிரி இங்க 3 வருஷம் கழிச்சு 100Bக்கு 33.1B வருது. 100Bக்கு 33.1B வருது. ஆமாவா? இப்ப 600Bக்கு இன்டூ 6 பண்ணோம்னா 180 பிளஸ் 18 198.6 அம்புட்றானே 0.6B. சாரி, எக்ஸ். இங்க ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ கிடைச்சிரும்ல. 180 பிளஸ் 198.6. ஸோ 180 பிளஸ் 198 எவ்வளோங்க? 198, ஆல்மோஸ்ட் 200. ஓகே, 200 ஆட் பண்ணோம்னா 380, 378.6 தான். 6x தான் அவன் கொடுத்திருக்க வேல்யூ ஆஃப் 3786. ஸோ நான் போட்டிருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் 0 எக்ஸ்ட்ராவா இருக்கு ஆக்சுவல் வேல்யூ. ஓகேவா? ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கு, அவ்வளவுதானே. ஸோ 6000 4000 அவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட். 6000
4000 அஸ்யூம் பண்ணாலே முடிஞ்சிருச்சியா? டோட்டலா 10,000 டன்னா. சரி, அடுத்தது இன்னும் ஈஸியா இருக்கும் பாருங்க. 8,000 அதுல 3/8 ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். 8,000 அதுல 3/8 which means 3,000 ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். மிச்சம் 5,000 பியோட இன்வெஸ்ட்மெண்ட். அம்பிட்டு தான். சரி, லாஸ்ட் இதே மாதிரி இந்த சம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணணும். அதே தான், வேற எதுவும் சேஞ்ச் இல்லை. ஸோ அதே இடத்துலயே பண்ணிடுவோம். எது கஷ்டப்பட்டுட்டு அதே இடத்துலயே பண்ணிடுவோம். வேல்யூஸை மட்டும் மாற்றுவோம். ஏன்னா இந்த சைடு சேமா தானே இருக்க போகுது. இந்த சைடு சேமா தானே இருக்க போகுது. லெஃப்ட் சைடு சேமா தான் இருக்க போகுது. ரைட் சைடு மட்டும்தான் மாறப்போகுது. அவ்வளவுதான். இந்த மாதிரியே உங்க பேப்பர்லாம் அடிச்சுட்டு பண்ணிடணும். நான் இங்க அழிச்சிட்டு பண்றேன். நீங்க அடிச்சுட்டு மேல மேல பண்ணுங்க. தப்பில்லை, தப்பே இல்லை. இங்க பாருங்க, 2 வருஷம் கழிச்சு 3350. 3 டேபிள் அடிச்சோம்னா 1110. அதே மாதிரி 3 இயர்ஸ் கழிச்சு 5043. 43. சரி, இதை என்ன பண்றாங்க? 45ஆல மல்டிப்ளை பண்றாங்களா? 45ல மல்டிப்ளை பண்றாங்களா? 111 45ல மல்டிப்ளை பண்ணா, இல்ல 45 111 டைம்ஸ் பண்ணா 45 45 45. டோட்டலா 5994 4995 4995. இது 5043 ஜீரோ. இங்க ஒரு ஜீரோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே தான் 16B ஈக்குவல் டு அதே மாதிரி 0. எவ்வளோங்க ஐயா? எவ்வளோ? இங்க இருந்து பாருங்க, ஒரு 5 போட்டா 5000. 43 48. ஸோ பி வேல்யூ 30. பி வேல்யூ 30னா 100B 3000 தானே. பட்டு தான் 100B 3000. சரி, பி வேல்யூ 30 கண்டுபிடிச்சோமா? அதை அங்க பண்ண மாதிரியே தான் இங்க 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 70க்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 210 சப்ராக்ட் பண்ணா 10B ஈக்குவல் டு 900. அப்ப 100B ஈக்குவல் டு 9000. டோட்டல் 12,000. முடிஞ்சது. அம்புட்டு தான் ஐயா. சப் கொஸ்டின் அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுலயே முடிச்சிட்டோம். சப் கொஸ்டின் போலாம்ல? ஓகே, வாருங்கள். முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்டட் பை சர்வேஸ் இன் ஏ அண்ட் பி டுகெதர். இப்பதானே கண்டுபிடிச்சோம். ஏழையும் பிலையும் சேர்த்து 12,000. ஆன்சர். நெக்ஸ்ட், what is the difference between total interest received by Harish and Nagesh after 2 years? ஸோ இதுலயே வாங்க. ஹரிஷ் நாகேஷ் 2 பேருக்குமே ஆஃப்டர் 2 இயர்ஸ் இங்க இல்ல. இப்ப கண்டுபிடிக்கணுமா? சரி, கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? இவன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம், இவன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மொத்தத்தையும் எடுத்து டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஹரிஷ் ஆஃப்டர் 2 இயர்ஸ், நாகேஷ் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஓகே, ஹரிஷ் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஹரிஷ் வந்து என்ன பண்ணியிருக்கான்? இதுல 2 இயர்ஸ்க்கு அப்புறம்னா 30%. 30%, 100னா 30. ஸோ 100னா 30. 400னா 120. 120,200. ஓகே, அதே மாதிரி இவன் 21%. 6,000ல 21%. இன்ட்டு 6 பண்ணோம்னா 126. 0. டன். அதே மாதிரி இவனுக்கு 30%. ஸ்கீம் ஏல 30%. இதோட டோட்டல் எடுத்துக்குவோம் 2460. இதுக்கும் யாருக்கும் டிஃபரன்ஸ்? இவனுக்கும். நாகேஷ் 30% இஸ் 900 பிளஸ் 5,000ல 21% எவ்வளோ? இன்ட்டு 5 105 1050. ஸோ டோட்டல் 1950. டிஃபரன்ஸ் என்னங்க ஐயா? 10 510. ஸோ 510 இஸ் த ஆன்சர் யா. 510 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட். அமௌண்ட் இன்வெஸ்டட் பை சுகன் இஸ் ஹவு மச் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ் தென் டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஹரிஷ்? டோட்டல் சுகன் எவ்வளோ? 14,000. டோட்டல் ஹரிஷ் 10,000. எவ்வளோ அதிகம்? 40% அதிகம். அடுத்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் இன்வெஸ்டட் பை சஞ்சீவி இன் ஏ
சுகன் இன் ஏ. பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ரேஷியோ இல்ல, பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பை சஞ்சீவ் இன் ஏ. சஞ்சீவ் ஏல எவ்வளவு பெர்சன்டேஜ் போடுறான்? சஞ்சீவ் ஏல 60% போடுறான். சுகன் ஏல எவ்வளவு பெர்சன்டேஜ் போடுறான்? சுகன் ஏல 50% போடுறான். ஸோ 6:5 தான் ஆன்சர். நீங்க வாட்டுக்க போயிட்டு சஞ்சீவ் ஏல போட்ட 3000க்கும் சுகன் ஏல போட்ட 7000க்கும் ரேஷியோ எடுத்து இதை போட்டீங்கன்னா சம்பவம் ஆயிரும். ஓகே, திஸ் இஸ் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், செஞ்சிடக்கூடாது. வீடியோ பார்த்துட்டே நினைப்பீங்க இவன் தான் இங்க பலமா வாங்கியிருக்கான்னு. எஸ், இட்ஸ் மீ. சரி வாங்க லாஸ்ட். வாட் இஸ் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை ஈச் ஆஃப் த 5 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி டுகெதர் ஆஃப்டர் 3 இயர்ஸ்? 3 வருஷம் கழிச்சு எல்லாரும் வாங்கினதுல ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஓகே, இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு டேட்டா வச்சிருக்கேன். இதுலயே ஒரு 2-3 வேல்யூ இருந்துச்சு. ஆஃப்டர் 3 இயர்ஸ் 3 வேல்யூ இருக்கு பாருங்க. 5467. ஸோ இதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுவோம். இங்க எழுதிக்கலாமா? ஓகே, இங்கே எழுதுவோம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் டுகெதர். ஓகேவா? யார் யாருக்கு இருக்கு அதை எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இல்ல, செகண்ட் ஒன்னுக்கு 5467. சரி, அடுத்த ஆளுக்கு 3786. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல, ஃபோர்த் ஒன் இல்ல, லாஸ்ட் ஒன் இருக்கு 5043. ஸோ இவங்க 2 பேரோட தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷம் கழிச்சு வர இன்ட்ரெஸ்ட் இவனுக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஆமா தானே? ஆமா. சரி, ஆனா கொஸ்டினுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஆவரேஜ்? ஆவரேஜுக்கு அப்புறம் போலாம். அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை ஈச் ஆஃப் த 5 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஓகே, இங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுங்க வரும்? இங்க போட்டிருக்கல 45%. 45% ஃபார் இது. 45% ஆஃப் 3000 என்னது? 450, 1000, 900, 1350. அது போக இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 33.1. 1000 ரூபாய்க்கு 331 ரூபா. இப்ப 2000 ரூபாய்க்கு 662. ஓகே, டன். இவனோடது எடுத்துட்டோமா? அவ்வளவுதான், தனியா எடுத்து ஆட் பண்ணிக்குவோம், அவ்வளவுதான். சரி, 4000 இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? அதே மாதிரி 30% தானே. 45%, சாரி, 45%னா 1800. இது ஒண்ணு. அடுத்து 6000க்கு என்ன எடுக்கணும்? அதே மாதிரி 33.1. இங்க பாருங்களேன், இது 1 பார்ட்னா இங்க பாருங்க, இது 3 பார்ட் 4 பார்ட், 3 பார்ட் 4 பார்ட், 1 பார்ட் 3 பார்ட். அப்போ 1 பார்ட் 3 பார்ட் 1800, ஒரு 180, ஒரு 6, 6, 8, 19, 1986. அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ண அவ்வளவுதான் ஆவரேஜ் வந்துடும். 2, 9, 15, 15, 21, 24, மிச்சம் 2. 7, 13, 13, 19, 19, 20, 27, 35, 39, மிச்சம் 3. மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். 3, 6, 9, சாரி, 6, 12, 16, 23, 32, 41, 1, மிச்சம் 4. 5, 10, 18, 13, 14, 15, 20 டிவைடட் பை 5. டிவைடட் பை 5 which is the answer. ஏதோ தப்பு விட்டோம், அடிஷனில் ஏதோ சம்பவம் செய்து விட்டோம். இருங்க ஐயா, என்ன தப்பு பண்ணேன்? 54673786 5043 1350 662. இவனோடது எடுக்கணும்ல, சம்பவம் பண்ணிட்டோம்ல. பாருங்களேன், தான் சம்பவம். தேர்ட் பர்சனுக்கு மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபோர்த் பர்சனுக்கு எடுக்கணும். நினைச்சேன் ஏதோ தப்பாகுதேன்னு. இவனுக்கு எடுக்கணும். 3000னா இவனுக்கும் 3000னா 1350 அப்படியே வரும். ஆனா இந்த 2000க்கு பதிலா 5000. ஸோ இது 2 பார்ட்னா 5 பார்ட் என்னன்னு பார்க்கணும். 662 தான் 2 பார்ட். சாரி, 331 அப்படியே இன்ட்டு 5 பண்ணிக்கலாம், வேலை முடிஞ்சு. 1500
1500, 1650, 1685. இப்ப ஆட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் உழுகும். 2, 9, 10, 20, 23. மிச்சம் 2. 7, 13, 13, 19, 27, 27, 37, 37, 41. மிச்சம் 4. ஓகே. 7, 13, 17, 24, 27, 33. மிச்சம் 3. 4, 9, 12, 13, 14, 19. ஆஹா, by 5. அவ்வளவுதான். by 5 பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 3 times balance 4. 8 time balance 3. 6 time balance 1. 2 time balance 3.6. 3862.6. 3862.6. அம்புட்டு தாயா. கடைசி கொஸ்டின் மட்டும் லைட்டா கால்குலேட்டிவ் அடிச்சிருச்சு. மற்றபடி ஒன்றும் பெரிய சம்பவம் இல்லை. ஈஸியானதுதான். அவ்வளோதான். 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். டாடா பாய் பாய். வேற எதுவும் டவுட்ஸ் கொரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு டிஐல மீட் பண்ணி